அப்போ எலெக்ஷன் கமிஷனில் 1950 இருந்து 2002 வரைக்கும் இந்த எஸ்ஐஆர் வந்து பீரியாடிக்கெலாம் நடந்துகிட்டே தான் வருது. இப்போ இடையில ரொம்ப வருஷமாக நடக்கலை, இப்போ நடத்துகிறாங்க. அப்போ எஸ்ஐஆர் வேணுமானா வேணும், ஆனால் இப்போ நடக்கிற எஸ்ஐஆர் வேணுமானா அது வேண்டாம். தமிழ் தேசிய இனத்துக்கான அரசாங்கத்தை கட்ட முடியும் அப்படின்றது தான் எங்களோட கொள்கையாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு புதுசாக வாக்காளர்கள் உருவாகியிருக்காங்கல்ல, நான் சொன்ன இந்த 70 ஆண்டுகளில் பல பேர் தமிழ்நாட்டுக்குள்ளே மைக்ரேட் ஆகி வந்திருக்காங்க. அவங்க வேலைக்காகவே ஆந்திராவிலேருந்து இங்கே வந்து வேலை பார்த்தவங்க. அவங்களுக்கு ஓட்டர் ஐடி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அவங்களுக்கு தமிழ்நாடு அரசியலை பற்றி எந்த புரிதலுமே இருக்காது. அவங்க எப்போவுமே ஆந்திர அரசியலை தான் பேசுவாங்க. ஆந்திரா முதல்வர், ஆந்திர எதிர்கட்சி, அங்கே நடக்கிற அரசியல் பிரச்சனைகள் தான் இருக்கும். அது தப்பு கிடையாது. அவங்க அந்த இடத்துல தான் அவங்களோட அரசியலை அதை பார்க்குறாங்க. ஆனால் வாக்குரிமை எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. இவங்க வாக்குன்னு செலுத்துகிறாங்க. திமுக வந்து இந்த எஸ்ஐஆரை மறைமுகமாக ஆதரிக்குது. நீங்கள் ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து எதிர்க்கிறேன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு கீழே இருக்கிற ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு தானே இந்த வேலையவே செய்கிறாங்க. உங்களால் புறக்கணிக்க முடியுமா? மாநில சுயாட்சி தானே பேசுகிறீங்க. நீங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து இனிமேல் எந்த ஒத்துழைப்பும் தராது, நாங்கள் மாநில சுயாட்சிக்காக போராடுறோம், இப்போலேருந்து ஆரம்பிக்கிறோம்னு உங்களால் ஒரு 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 பேச்சு ஒரு கருத்து சொல்ல முடியுமா? வட மாநிலத்தவரை கூட்டிகிட்டு வந்தால் நான் ஒரு கடை திறக்கிறேன், ஏதோ ஒரு வேலை பார்க்குறேன்னா 10 பேரை நான் கூட்டிகிட்டு வந்து இங்கே வேலை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா, ரெகுலேஷன்ஸ் இருக்கா அரசாங்கத்தில்? எதுவுமே கிடையாது. நான் ஒரு புரோக்கரை பிடிச்சி 10 பேர் வேணும்னா அந்த 10 பேர் வந்து நான் தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு இடம் கொடுத்துருவேன். இடம் கொடுத்து நான் வேலையை பார்ப்பேன். நீ அவசரமாக எஸ்ஐஆர் ஏன் பண்ணுற? 2024 எலெக்ஷன் முடிஞ்சிச்சுல. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே உனக்கு என்ன வேலை? எலெக்ஷன் கமிஷன் இதை செஞ்சுருக்கலாம்ல, ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம்ல. எலெக்ஷன் முடிஞ்சதோன்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ அவசரம் தேவையில்லையே. நாங்கள் முடிச்சிட்டோம், எங்களுக்கு எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. என்ன எம்ப்ளாயிஸ் இருக்காங்க? இன்றைக்கி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, நீங்கள் விஓலேருந்து இந்த சமூக நலத்துறையில் வேலை பார்க்குற பால்வாடி டீச்சர்ஸு, இந்த மாதிரியான ஆட்கள் கொடுமை பண்ணுறீங்க. நீங்கள் இந்தியாவோட ஒட்டுமொத்த வாக்காளர் பட்டியல், அரசியல் கட்சிகளுடைய பதிவு, இப்படி தேர்தல் சம்பந்தமாக எல்லாத்தையும் ஒரு இன்ஸ்டிடியூஷன் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் நிர்வாகம் பண்ணுறீங்க, டேட்டா மெயின்டைன் பண்ணுறீங்க. நீங்கள் எத்தனை கோடி பேரோட டேட்டாவை மெயின்டைன் பண்ணீங்கன்னா அதில் குளறுபடி நடக்குமா நடக்காது? ஏன் உங்களால் வந்து பணப்பட்டுவாடாவை தடுக்க முடியல? ஏன் இது வரைக்கும் நீங்கள் வந்து தனி எம்ப்ளாயிஸை வந்து ரெக்ரூட் பண்ணல? நீங்கள் இதே போலீஸு, இதே ஆர்ஐ, இதே விஏஓ, இதே ஆர்டிஓ, தாசில்தாரை வச்சு எலெக்ஷன் நடத்துறீங்க. இதே போலீஸ் தான் எலெக்ஷன் கமிஷனுக்கும் வேலை பார்க்கணும். அப்போ உங்களால் எப்படி நீங்கள் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்த முடியும்? மாநில சுயாட்சி பேசுகிறாங்க இவங்க 70 வருஷமா 80 வருஷமா. எதை பேசுனா? இவங்களுக்கு தேவை சீஃப் மினிஸ்டர் ஆகணும். இதுக்கு மோடி வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணாலும் காலில் விழுந்து கும்பிட்டுட்டு சீஃப் மினிஸ்டர் ஆகிடுவாங்க. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 880766 66117 மற்றும் 880766 Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550044440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திருச்சுழி சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஆவரங்காடு கார்த்திக் ராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ எஸ்ஐஆர் தொடர்பான விவகாரம் தான் தமிழ்நாட்டில் வந்து பூதாகரமாக எல்லாராலும் பார்க்கப்படுது. எஸ்ஐஆரில் என்னென்ன நடைமுறை சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ எஸ்ஐஆரை பொறுத்தளவில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எஸ்ஐஆர் வேணுமா வேணாமான்ற கொஸ்டின் வந்து தேவையில்லை. எஸ்ஐஆர் வேணும் தான். ஏன் அப்படின்னா, எஸ்ஐஆருங்கிறது என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். எஸ்ஐஆருங்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட் டேட்டாவை வந்து நம்ம பியூரிஃபை பண்ணுறது தான். இப்போது உதாரணத்துக்கு வாக்காளர் பட்டியல் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு தேர்தல் நடக்கும்போதும் இப்போது நான் 2021 தேர்தல் நடந்துச்சு. 2019 சில பேர் 18 வயசை வந்து அட்டைன் பண்ணியிருப்பாங்க. முதல் தலைமுறை வாக்காளர்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ அது மாதிரி புதுசாக வந்தவங்கள சேர்ப்பாங்க. இறந்துருப்பாங்க சில பேர் அந்த பீரியடுக்குள்ளார. இதுக்கு முன்னாடி பட்டியல் எப்போ ரெடி ஆச்சோ வாக்காளர் பட்டியல், அதற்கும் அந்த தேர்தல் வரும்போதும் என்ன
நிறைய பேர் இறந்துருப்பாங்க இல்லையா, அப்போ அவங்களையெல்லாம் நீக்குவாங்க. இந்த நீக்கிறது என்ன ஆகும்னா, நீக்கிறதும் சேர்க்கறதும் வாலண்டியராக நடக்கிறது. எலெக்ஷன் கமிஷனாக போய் 18 வயசு ஆகிடுச்சு கம்பல் பண்ணி கொடுங்க, உங்களை நாங்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக்கிறோம், வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறது கட்டாயம் அப்படின்ற நடைமுறை இல்லை. அதே மாதிரி இறந்து போனவங்கள இவங்களா போய் என்ன பண்ண மாட்டாங்க, வாக்காளர் இறந்தவங்களோட பட்டியலை போய் வாலண்டியராக நம்ம எலெக்ஷன் கமிஷனே போயெலாம் வந்து கலெக்ட் பண்ணி அவங்க பேர்லாம் நீக்கணுன்ற நடைமுறையெல்லாம் இங்கே இல்லை, இந்தியாவில் எலெக்ஷன் கமிஷனில் இல்லை. அப்போது வாலண்டியராக நடக்கிற ஒரு விஷயம் வந்து என்னென்னா எவ்ரி எலெக்ஷனுக்குமே நடக்கும். அப்போ நடக்கும்போது என்ன ஆகும், புது வாக்காளர்கள் சில பேர் சேராமல் இருப்பாங்க, பழைய வாக்காளர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இறந்து போனவங்கள நீக்காமல் இருப்பாங்க, மைக்ரேட் ஆனவங்க இருப்பாங்க, வெளியிலேருந்து வந்தவங்க இருப்பாங்க. இப்படி டோட்டலாக கம்ப்ளீட்டாக வந்து வாக்காளர் பட்டியல் எல்லா தேர்தலுக்கும் சீர்திருத்தப்படுமானா சீர்திருத்தப்படாது. அதுக்காக கடைபிடிக்கப்படுற ஒரு நடைமுறை தான் என்னது, இந்த எஸ்ஐஆர். இது வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து அரசியலமைப்பு சட்டமே அதுக்கான அதிகாரத்தை வழங்குது. ஆர்பி ஆக்ட் 1950 21வது செக்ஷன் பிரிவு வந்து எஸ்ஐஆர் நடத்துறதுக்கான அதிகாரத்தை தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்குது. எதுக்காகனா வாக்காளர் பட்டியலை பியூரிஃபை பண்ணுறதுக்காக தான். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்துறதுக்கு அதை வந்து நீங்கள் கேரண்டி பண்ணணும். அதுக்கு நீங்கள் வந்து வாக்காளர் பட்டியலில் வந்து இருக்கிற கசடுகளெல்லாம் நீக்கிறதுக்கு நீங்கள் நடத்தலான்ற அதிகாரம் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்குது. அப்போ எலெக்ஷன் கமிஷனில் 1950 2002 வரைக்கும் இந்த எஸ்ஐஆர் வந்து பீரியாடிக்கெலாம் நடந்துக்கிட்டே தான் வருது. இப்போ இடையில ரொம்ப வருஷமாக நடக்கலை, இப்போ நடத்துகிறாங்க. அப்போ எஸ்ஐஆர் வேணுமானா வேணும், ஆனால் இப்போ நடக்கிற எஸ்ஐஆர் வேணுமானா அது வேண்டாம். ஏன் அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு பிரதானமாக இருக்குது. என்னன்னா, நீங்கள் இந்தியாவை பொறுத்தளவில் வாக்காளர்களோட தன்மை தொடர்ந்து மாறிட்டே வருது. 1950களில் வாக்காளர்களோட இருந்த தன்மையும் 80களில் இருந்த தன்மையும் இப்போ இருக்கக்கூடிய தன்மையும் வேற வேறையாக இருக்குது. தன்மைனா எதை குறிப்பிட்டு சொல்கிறீங்க, எது மாறுதுன்னு சொல்கிறீங்க? எப்படின்னா, இப்போ சுதந்திர இந்தியா, இந்தியா வந்து 1950 அரசியலமைப்பு சட்டம் வந்த பின்னாடி 47 சுதந்திரத்திற்கு பின்னாடி நாம் எல்லாரும் பொதுவாக எல்லாரும் சேர்ந்து தேர்தலில் வாக்களிக்கிறோம். அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், 18 வயது பூர்த்தியான எல்லாருமே வாக்கு செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது, ஒரு அடிமைப்பட்ட இந்தியாவில் இருந்து சுதந்திர இந்தியாவை மக்கள் தன்னை சுதந்திரமாக உணரும்போது, நாம் வந்து ஒரு வாக்காளராக உணர்றான்ல, நம்ம அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்னு உணர்றான்ல, அந்த தன்மை 80களில் இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஏன்னா அடுத்த 30 ஆண்டுகளில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். வேறு மாநிலங்கள்லேருந்து வேறு மாநிலத்துக்கு போயிருப்பாங்க, வேறு மைக்ரேஷன்ஸ் அதிகமாக நடந்திருக்கும். இப்படி ஏகப்பட்ட, அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நடந்ததுக்கப்புறம் மைக்ரேஷன் அந்த இஷ்யூஸ் இருந்துச்சு. இது எல்லாம் செட்டில் ஆகி அவங்க ஒரு வாக்காளர்களாக, அந்த மாதிரி மைக்ரண்ட்ஸ் ஒரு வாக்காளர்களாக உருவாகியிருப்பாங்க. அடுத்து 2000களில் இன்னைக்கு எடுத்துக்கோங்க, நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக, இப்போ நம்ம வந்து ஒரு நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு தமிழ் தேசிய கொள்கையில் இயங்கக்கூடிய ஒரு பார்ட்டி. இந்த ஐடியாலஜியிலிருந்து வாக்காளர்களை நாங்கள் எப்படி அணுகுவோம் அப்படின்னா, இந்த மண்ணுக்கான, இந்த தேசிய இன மக்களுக்கான உரிமையை பாதுகாக்கணும், ஒரு அரசாங்கத்தை கட்டமைக்கணுன்றது எங்களோட கொள்கையாக இருக்கும்போது, இப்படி ஒரு அரசாங்கத்தை யார் தேர்ந்தெடுப்பா அப்படின்னு நாங்கள் நினைப்போம். மெஜாரிட்டியாக தமிழ் தேசிய இன மக்கள் பங்கெடுக்கக்கூடிய தேர்தலாக இருந்தால் மட்டும்தான், அவங்க வாக்காளர்களாக இருந்தால் மட்டும்தான் தமிழ் தேசிய இனத்துக்கான அரசாங்கத்தை கட்ட முடியும் அப்படின்றதான் எங்களோட கொள்கையாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு புதுசாக வாக்காளர்கள் உருவாகியிருக்காங்கல்ல, நான் சொன்ன இந்த 70 ஆண்டுகளில் பல பேர் தமிழ்நாட்டுக்குள்ளே மைக்ரேட் ஆகி வந்திருக்காங்க. பல பேர் வந்திருக்காங்க. இந்த நாட்டை இந்த மண்ணுக்கு சம்மந்தம் இல்லாத பல பேர் இங்கே வந்திருக்காங்க. ஏன், ஈவன் மகாராஷ்டிராவில் தமிழர்கள் போய் வேலைக்காக போய் குடியேறியிருக்காங்க. பல இடங்களில் தமிழர்களும் போயிருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு சம்மந்தம் இல்லாதவங்க வாக்காளர்களாகவும் அதிகாரமிக்கவர்களாகவும் மாறும்போது, அந்த நம்ம கொள்கை தேசிய இன விடுதலை பேசும்போது தேசிய இன உரிமைக்கு வந்து பெரிய சிக்கலாக மாறுது இல்லையா? இதை தான் நான் வாக்காளர்களோட தன்மைன்னு சொல்கிறேன். இப்படி நீங்கள் ஒவ்வொரு வகையிலையுமே வாக்காளர்களின் தன்மையை நம்ம வந்து பிரிக்கலாம், சரிங்களா? இப்போது அந்த அடிப்படையில் இன்னைக்கு நடக்கக்கூடிய எஸ்ஐஆர், இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் இந்தியா ஃபுல்லாக மைக்ரண்ட்ஸு குடியேறவங்களோட எண்ணிக்கை என்ன இருக்குது? இதற்கு முன்னாடி நீங்கள் குடியேறினவங்களோட எண்ணிக்கையை போன 50-60 ஆண்டுகளில் குடியேறினதுக்கும் கடந்த 10 ஆண்டுகளாக குடியேறதுக்கும்
எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குது நம்பர்ஸில். லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் இன்னைக்கு தினமும் ரயில்களில் வடக்கிருந்து இங்கே வரக்கூடிய ரயில்களில் வந்து இறங்கிக்கிட்டே இருக்காங்க. அதை கண்கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, ஒரு மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு புலம்பெயர்ந்தா அவங்களுக்கு வாக்கு அந்த உரிமை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்களா? கொடுக்க கூடாதுல, கொடுக்க தேவையில்லைல. ஆனா அங்க பெரும்பான்மையா இங்க புலம்பெயர்ந்தவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க தேர்தல் நடக்கும்போது ஓட்டு போடுறது இல்லையா, அவங்களுடைய ஓட்டை வேற யாரோ போட்டுடுறாங்க, அதனால தான் நாங்க எஸ்ஐஆர் நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க என்ன சொல்ல, இப்போ எஸ்ஐஆர்ல இந்த மைக்ரண்ட் ஓட்டர்ஸை பொறுத்தளவில் என்ன சொல்றாங்க, வாக்காளர்கள் குறிப்பிட்ட அதாவது 2 இடத்துல வாக்கு இருக்கக்கூடாது, அவ்வளோதான் சொல்கிறாங்க. பீகாரில் இருக்கிறவங்க, ராஜஸ்தானில் இருக்கிறவங்க, இல்லை பெங்காலில் இருக்கிறவங்க, வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறவங்க, இல்லை யாராக இருந்தாலும் அங்கே ஓட்டு இல்லாமல் நீக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அவங்க தமிழ்நாட்டில் குடிபெயர்ந்து தமிழ்நாட்டில் குடி இருக்கிறதுக்கான ஏதாவது ஆவணங்கள் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இங்கே வாக்காளர் உரிமை கொடுக்கலான்னு சொல்கிறாங்களே. இதை தான் அவங்க சொல்கிறாங்க. இது சிக்கலை தானே உண்டு பண்ணும். மாஸ் லெவலில் நீங்கள் வாக்காளர்களை இந்த மண்ணுக்கே சம்மந்தம் இல்லாதவங்களை உருவாக்குறது இந்த மக்களுடைய உரிமையை கொண்டு போய் யாரோ ஒருத்தர் கையில் கொடுக்குற மாதிரி தானே ஆகும். அந்த சிக்கல் இருக்க தானே செய்யுது. இதை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்ல. அது இந்த மாதிரி தன்மையில் தான் நம்ம எஸ்ஐஆரை நம்ம எதிர்க்கிறோம். நம்ம எஸ்ஐஆரை எதிர்க்கிறதுக்கான காரணம், நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் இங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை. இந்தியாவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் 50கள் 60களில் மைக்ரேஷன் ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்திருக்காது. ஒரு தொழிலுக்காக அப்போ அர்பனைசேஷன், நகரமயமாதல் பெரிய லெவலில் இல்லை. நகரமயமாதல் இல்லாதனால அந்தந்த பகுதிகள், பீகார், அங்கேயே விவசாயம், அங்கேயே சில ஃபேக்ட்ரிஸ் வர்றது, அந்த அரசாங்கம் அங்கே இருக்கிற மக்கள் அங்கே என்ன பண்ணலான்னு பொருளாதார தேவைகளை பண்ணாங்க. அதிகபட்சம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கட்டத்தில் லேபர்ஸாக வெளிநாடுகளுக்கு மைக்ரேட் ஆனாங்க நம்ம ஆட்கள் நகரமயமாதல்னால. ஆனால் இப்போ கடந்த 25-30 ஆண்டுகளாக தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் அர்பனைசேஷனில் பீக்கில் போகுது. இப்போ அர்பனைசேஷன் போகும்போது 50-60 ஆண்டுகளாக இல்லாத ஒரு எண்ணிக்கையில் மைக்ரேஷன் நடக்குது. அப்போ நீங்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அரசாங்கம் இந்த மைக்ரேஷனை நீங்கள் நெறிப்படுத்தாமல், குடியேறவர்கள் ஒரு மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலங்களுக்கு வேலை காரணமாக போகிறவங்கள அவங்க சார்ந்த விஷயங்களை நெறிப்படுத்தாமல் நீங்கள் பாட்டுக்கு யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம், எங்கே இருந்தீங்கனாலும் அங்கே வாக்கு செலுத்துங்க அப்படின்றது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். இப்போ நான் என்ன கேட்குறேன், என்னுடைய ப்ரொஃபஸர் ஒருத்தவங்க இருந்தாங்க, ஒரு ப்ரொஃபஸர் இருந்தாங்க. அவங்க ஆந்திராவை சேர்ந்தவங்க. ஆந்திரானா நம்ம ஊரில் இருக்கிற தெலுங்கர்கள், அதை அவங்க கிடையாது. அவங்க வேலைக்காகவே ஆந்திராவில் இருந்து இங்கே வேலை பார்த்தவங்க. அவங்களுக்கு ஓட்டர் ஐடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அவங்களுக்கு தமிழ்நாடு அரசியலை பற்றி எந்த புரிதலுமே இருக்காது. அவங்க எப்போவுமே ஆந்திரா அரசியலை தான் பேசுவாங்க. ஆந்திரா முதல்வர், ஆந்திரா எதிர்கட்சி, அங்கே நடக்கிற அரசியல் பிரச்சனைகள் தான் இருக்கும். தப்பு கிடையாது. அவங்க அந்த இடத்துல தான் அவங்களோட அரசியலை அதை பார்க்குறாங்க. ஆனால் வாக்குரிமை எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. இவங்க வாக்குன்னு செலுத்துகிறாங்க. இப்போ எந்த அரசியல் புரிதலுமே இங்கே இருக்கிறவங்களை பற்றி தெரியாமல், என்ன கொள்கை இருக்குது, என்ன அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன, இந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை, தமிழ்நாட்டு அரசியலை பற்றி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், அறிவுமே இல்லாமல், தகவலுமே இல்லாமல் நீங்கள் ஒருத்தர் வாக்கு செலுத்த போகிறாருன்னா இது எவ்வளோ பெரிய அபத்தம். நீங்கள் தேர்ந்தெடுக்கிற அரசாங்கம் யாரை தேர்ந்தெடுப்பீங்க? அதோட நோக்கம் என்ன? அப்போ இவங்க ஒரு பேராசிரியருக்கே இப்படின்னா, மைக்ரண்ட்டாக வர்ற ஒரு கூலி தொழிலாளியில் ஆரம்பித்து இங்கே தொழில் பண்ணுறாங்க. இப்போ இன்றைக்கி மதுரையில் ஆரம்பித்து ஈரோடு, கோயம்புத்தூர், சேலம், இன்றைக்கி சென்னை, எல்லா இடமுமே பார்த்தீங்கன்னா எல்லா தொழிலுமே, டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கட்டும், செல்ஃபோனு, உதிரி பாகங்கள், வண்டி, ஆட்டோமொபைல்ஸ், இது எல்லாமே வட மாநிலத்தவர்கள்ட்ட போயிடுச்சு. குடும்பமாக முதலாளிகளும் அவங்களா இருக்காங்க, தொழிலாளிகளும் அவங்களா இருக்காங்க. இவங்க இங்கே இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே கம்ப்ளீட்டாக அவங்களோட தொழில் யூனிவர்சலாக இருக்குது. யூனிவர்சலாக அவங்க இப்போ ப்ரொடக்ஷன் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறது அவங்களோட சொந்த மாநிலங்களில் இல்லை வேறு மாநிலங்களில் அதை கொண்டு இங்கே சேல்ஸ் தான் பண்ணுறாங்க. இப்போ இவங்க அந்த மாநிலத்திலோட தொடர்பில் இருந்துக்கிட்டே இங்கே குடியேறி முதலாளிகளாகவும் தொழிலாளிகளாகவும் இருக்காங்க. இவங்களுக்கு இப்போ வாக்குரிமை, இவங்க எல்லா ஆவணங்களையும் உருவாக்கியாச்சிங்க. இப்போ இவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்குறீங்க, இவங்க யாரை தேர்ந்தெடுப்பாங்க? சரி, இதற்கெல்லாம் என்ன பிரதான காரணமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? மாநில கட்சிகளே இருக்கக்கூடாது, தேசிய கட்சி மட்டும் இருக்கணும் அப்படின்னு இந்த முன்னெடுப்பு நடக்கிறதா பார்க்கலாமா? அதுதானே இப்போ அண்ணன் அடிக்கடி சொல்கிறது. அதுதானே
நீங்கள் இந்தியை திணிச்சு பார்த்தீங்க. இந்தி மொழியை வந்து கொள்கை ரீதியாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, காங்கிரஸ் அரசாங்கமாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொள்கை ரீதியாக வந்து எப்படியாவது இந்தியை திணிச்சிடலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சில மாநிலங்களில் வெற்றி அடைஞ்சிட்டீங்க, தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் வெற்றி அடைய முடியல. ஓரளவுக்கு தான் வெற்றி அடைய முடிஞ்சுச்சு. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்தி மொழிக்கு பதிலாக இந்திக்காரனே உள்ள கொண்டு வந்துடலான்றது தானே உங்களுடைய கணக்காக இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற பிரதான பிரச்சனையே அதாக தானே இருக்குது. இந்தியா முழுவதும் தேசிய மயமாக, அதாவது இந்தியாவில் நடக்கிறது இந்தியனைசேஷன், ஒரு இந்திய மயமாக்கல் தான் வந்து இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. அதுக்கான ஒரு வேலை திட்டம் தான் இப்போ நடக்கிற எஸ்ஐஆரின் மூலமாக நீங்கள் மைக்ரேஷன், யாரெல்லாம் மைக்ரன்ஸ் இருக்காங்களோ எல்லாருக்கும் நீங்கள் வாக்காளர்கள் கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி. நீங்கள் வாங்க முடியாதுன்னு சொல்லுவீங்க. இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே நாங்கள் வாக்காளர் அடையாளம் கொடுக்கறது இல்லை, அடையாள அட்டையோ வாக்குரிமை கொடுக்கறது இல்லைன்னு சொல்கிறீங்க. எப்படி கொடுக்காமல் இருப்பீங்க? கடைசியாக வந்த 5 ஆண்டுகள்லையோ 2 ஆண்டுகள்லையோ வந்தவங்களுக்கு கொடுக்காமல் இருப்பீங்க. இன்னைக்கு கடந்த 20 ஆண்டுகளாக மைக்ரேஷன் வந்து இங்கே நடந்துட்டு இருக்கு, குடியேறிட்டே இருக்கிறாங்க. 20 ஆண்டுகளில் ரேஷன் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு கொண்டு வந்துட்டீங்க. எல்லாரும் ரேஷன் கார்டு வச்சிருக்கிறான், இருப்பிட சான்றிதழ் வாங்கியிருப்பான், எல்லாமே வாங்கியிருப்பான். எத்தனை பேர் இங்கே வந்ததில் 15-20% பேருக்கு மேலே இங்கே சின்ன முதலாளியாகவும் பெரிய முதலாளியாகவும் உட்காந்துட்டான். அந்த முதலாளிகள் எல்லாருக்குமே ப்ரூஃப் இருக்குங்க, ஆதார் கார்டு எடுத்துட்டான். அப்போ உங்கள் திட்டம் இப்போ உங்களுக்கு நீங்கள் எப்படி வாக்குரிமை கொடுக்காம இருப்பீங்க? நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக மாநில சுயாட்சி, மாநில தன்னாட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் வந்து மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசை தாண்டி எதுவுமே பண்ண முடியல இல்லையா? அவங்களுடைய நடவடிக்கை வந்து தொடர்ச்சியாக மேற்கொண்டுட்டு தான் வராங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி இதுக்காக என்ன பண்ண போகுது? இல்லை, என்ன பண்ண போகுதுன்னு இல்லை, மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறோம், நம்ம தேர்தலில் நிற்கிறோம், தேர்தல் மூலமாக கொள்கைகளை கொண்டு போகிறோம், செயல் திட்டங்கள் வைக்கிறோம், நான் ஆட்சி வரைவு வச்சுருக்கிறோம், மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி வந்து வேற்று மொழி பேசுகிறவங்களுடைய ஆதிக்கத்தை இன்றைக்கி வந்து பொதுஜன புத்தியில் கொண்டு போனது யாருன்னா நீங்கள் நாம் தமிழர் கட்சியும் ஐயா மணியரசன் மாதிரியான ஆட்களையும் நீங்கள் மறுக்க முடியாதுல்ல. நாம் வந்து இது வந்து குடியேற்றம் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நீங்கள் வந்து இப்போ இந்தியாவில் வந்து வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு வந்து வேற்று மாநிலத்தவர் வந்து குடியேறது அதிகமாக இருக்குது, இது பர்பஸாக நடக்குதுன்ற பொது புத்தியில் இன்றைக்கி டிஸ்கஷன் நடக்குது. இன்றைக்கி நீங்கள் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வந்து லோடு வேனில் ஆரம்பித்து எல்லாருமே பிரச்சனையில் இப்போ வேற்று மாநிலத்தவர்களால் பிரச்சனைக்கு உள்ளாகிறாங்க. லோடு மேனில் ஆரம்பித்து முதலாளி வரைக்கும் ஆகுறாங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் ஆகுறாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் பொதுவெளிக்கு வருது, பொது மக்களே அதை விவாதிக்கிறாங்க, உரையாடுறாங்க. அதுக்கான உரையாடலை உருவாக்குனது பெரும் பங்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குல்ல, அதை செய்யறோம். இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தாங்க. இப்ப தாவேகா கட்சியும் சார்பாகவும் நடத்தி இருந்துச்சு. ஆனா நாம் தமிழர் கட்சி எதுவும் செய்த மாதிரி தெரியல. இல்ல, அண்ணன் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு, இப்போ எல்லா ஊர்லயும் நடக்குது. நேற்று அண்ணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு இல்லையா? ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறோம், புறக்கணிக்கணும்னு நம்ம சொல்றோம். தமிழ்நாடு அரசாங்கம் இதுல ஏமாற்று வேலையை செய்யறாங்கன்னு சொல்றோம். இப்போ நீங்க எஸ்ஐஆரை எதிர்க்கிறேன்ற திமுக அரசு இந்த எஸ்ஐஆர் வச்சு ஏமாற்று வேலை செய்யறாங்க. ஆமா, அவங்களுக்கு வந்து இந்த எஸ்ஐஆர் நடக்கணும். இப்போ நீங்க நுணுக்கமா கவனிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திமுக வந்து இந்த எஸ்ஐஆரை மறைமுகமா ஆதரிக்குது. நீங்க ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து எதிர்க்கிறேன்னு சொல்றீங்க, உங்களுக்கு கீழே இருக்கிற ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தானே இந்த வேலையவே செய்கிறாங்க. உங்களால் புறக்கணிக்க முடியுமா? மாநில சுயாட்சி தானே பேசுகிறீங்க. நீங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து இனிமேல் எந்த ஒத்துழைப்பும் தராது, நாங்கள் மாநில சுயாட்சிக்காக போராடுறோம், இப்போலேருந்து ஆரம்பிக்கிறோம்னு உங்களால் ஒரு ஒரு பேச்சு ஒரு கருத்து சொல்ல முடியுமா? சொல்லலை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கான பாதுகாப்பான எஸ்ஐஆர் நடக்கிறதுக்கான வழியை செய்யணும்னு சொல்கிறீங்க. இப்போ எஸ்ஐஆர் எப்படி நீங்கள் பாதுகாப்பான முறையில் நடத்துவீங்க? அது எலெக்ஷன் கமிஷன் செய்யும். அப்போ உங்களுக்கு இதில் மறைமுகமான லாபம் இருக்குது. எப்படின்னா, நீங்கள் பாருங்கள், கிரவுண்ட் லெவலில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, மாநில கட்சி, தேசிய கட்சிகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன செய்யலாம்னா, எலெக்ஷன் கமிஷனோட சேர்ந்து பூத் லெவல் ஏஜென்ட்டை வந்து போடலாம், அப்பாயின்ட் பண்ணி. அவங்களும் என்ன செய்யலாம்னா, இந்த வாக்காளர் பட்டியலை திருத்துறதோ சேர்க்கிறதோ அதில் சீர்திருத்தம் பண்ணுறதோ எதையும் செய்யலாம். இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் அதிமுகவை தவிர, அதிமுக தான் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வாக்காளர்களில் வந்து பிரச்சனைகள் வந்து நிறையா இருக்குது, திமுக அவர்களுக்கு சாதகமான வாக்காளர்களை பாதுகாக்கிற வேலையை கிரவுண்ட் லெவலில் பார்க்குறான், அப்போ ஏடிஎம்கே நம்மளும் பாதுகாக்கணும்னு அவன் வேலை பார்க்குறாங்க. அவங்களால அது முடியுது ஓரளவுக்கு. ஏன் முடியுதுன்னா, பார்ட்டி ஸ்ட்ரக்சர், பிஎல்ஏ பூத் லெவலில் வேலை பார்த்த அனுபவம் இருக்குது, அவங்களுக்கு பெரிய அனுபவம் இருக்குது.
இப்போ நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு இப்போ தான் அங்கீகாரம் வாங்கியிருக்கோம், இப்போ தான் பூத் லெவல் ஏஜென்ட் போட்டிருக்கோம். இப்போ எங்களுக்கு அந்த அனுபவமே இப்போ தான் வருது. இப்போ நம்ம பூத் லெவலில் எப்படி வேலை பார்க்குறது, வாக்காளர் பட்டியலை வாங்கி அதை எப்படி அதில் இருக்க குறைகளை திருத்துறது, இது எல்லாமே நம்ம இப்போ தான் அனுபவம் வருது. இப்போ நம்மளுக்கு அந்த அனுபவம் கிடைக்கிறதுக்குள்ளாரையே நம்ம சார்ந்த பல பேரோட வாக்குகள் போகிறத நம்மளால் தடுக்க முடியல. ஆனால் திமுக ஆல்ரெடி பாதுகாத்துட்டான், இன்னமும் அவனால் பாதுகாக்க முடியும். அவன் வாக்காளர்கள் யாருன்னு அவனுக்கு தெரியும். அது போக புது வாக்காளர்கள் மைக்ரேண்ட் ஓட்டர்ஸ் வர்றது திமுகவுக்கு நல்லது. திமுகவுக்கு எந்த வகையிலையும் ஆபத்து கிடையாது. பாரதிய ஜனதா கட்சிக்கோ காங்கிரஸுக்கோ இவன் போய் ஓட்டு போடுறான்னு வச்சுக்கோங்க, இவன் தான் ஹிந்திக்காரன் தெருவில் போய் ஹிந்திலேயே ஓட்டு கேட்டுறானே. திமுக அமைச்சர் சேகர் பாபு போய் ஹிந்திலேயே பேசுகிறாரு, தீபாவளி இது நல்வாழ்த்து சொல்கிறாரு, ஓட்டு போஸ்டர் ஒட்டி ஹிந்திலேயே ஓட்டு கேட்குறானே. இவனுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் உங்களுக்காக எவ்வளோ ஆதரவு கொடுக்குறோம், நீங்கள் எங்களுக்கு ஆதரவே தர மாட்டீங்க, உங்களுக்காக என்னென்ன செய்கிறோம்னு சொல்கிறாரு சேகர் பாபு. அப்போது இவர்களுக்கு புது வாக்காளர்கள் வேறு மாற்று மொழி பேசுகிறவங்க வேறு மாநிலத்திலேருந்து வந்தாலும் இவங்களுக்கு நல்லது, அதை என்கரேஜ் பண்ணுறாங்க அவங்க. ஆனால் பீகார் சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, திமுக அரசில் வட மாநிலத்தவர்கள்லாம் வந்து கொடுமைப்படுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய வட மாநிலத்தவர்களுக்கு இந்த அரசு மீது ஒரு கோபம் இருக்கும் இல்லையா? நான் என்ன கேட்குறேன்னா, அவர் சொன்னார் சரி, நீங்கள் அதுக்கு உதாரணமாக என்ன சொன்னார், அமைச்சர் ஏவாவேலு, பொன்முடி இது மாதிரியான நபர்கள் வந்து பீகாரிகளை பற்றி பொது மேடைகளில் பேசினதை உதாரணம் காட்டினார். நாங்கள் இப்போ நான் என்ன அதில் உள்ள வேறுபாடை பாருங்கள். வேற்று மொழி பேசுகிறவங்கள இல்லை வட மாநிலத்தவர்கள் வாக்குரிமை வாங்குறத, குடியேற்றத்தை நாங்கள் எதிர்க்கிறோம்னா காரண காரியங்களோடு சொல்கிறோம். வெறும் மனித வெறுப்பு கிடையாது, மனித இழிவு கிடையாது. ஒரு மனிதனை இழிவுபடுத்தி மனித வெறுப்பில் வந்து இவன் வரக்கூடாது, இங்கே வேலை செய்யக்கூடாது, இவன் எப்படி வந்தான், இவன் அறிவு இல்லாதவன், மாட்டு மூலக்காரன், வடநாட்டுக்காரனுக்கு என்ன தெரியும், அதை நம்ம சொல்லலை. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், திமுக சொல்லுவான் வடநாட்டுக்காரனுக்கு பானிபூரி தான் விற்க தெரியும்னு சொல்லுவான். அதே சீமானண்ணே அதே விமர்சனத்தை என்ன வைப்பார், ஹிந்தி கற்றுக்கிட்டா வேலை கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிய, ஹிந்தி தெரிஞ்சவன் பானிபூரி விற்கிறானே, பானிபூரி தான் விற்க முடியுமா நாங்கள் அப்படின்னு கேட்பார். அப்போ நீங்கள் இந்த ரெண்டு விமர்சனத்தை எடுங்க. ஒருத்தனை இழிவுபடுத்துறது எப்படி, ஒருத்தன் பானிபூரி விற்க தான் லாயக்குன்னு சொல்கிறது திமுக, அவனை இழிவுபடுத்துகிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், அது கிடையாது. நீ இந்த தேசிய கட்சிகள் ஹிந்தி மொழியை நீ வந்து பெருமைப்படுத்துகிறேன், நாடு ஃபுல்லாக கொண்டு போகிறேன், வேலை கிடைக்கும்னு ஒரு பிரச்சாரத்தை செய்யும்போது அதற்கு எதிராக கருத்தியெல்லாம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, நீ ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கும்னா, ஹிந்தி படித்த பல பேர் என் ஊரில் வந்து பானிபூரி தானப்பா விற்கிறான், அவனுக்கு நல்லா ஹிந்தி தான் பேசுகிறான், அப்போ நாங்கள் என்ன செய்யறது, பானிபூரி தான் விற்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, திமுகவினுடைய வேற்று மாநில எதிர்ப்பு என்பது, வட மாநில எதிர்ப்பு என்பது, மொழி எதிர்ப்பு என்பது அரசியல் எதிர்ப்பும், அரசியலுக்காக, தேர்தல் அரசியலுக்காக, மக்கள் அரசியலுக்காகவோ கொள்கை அரசியலுக்காகவோ மக்கள் உரிமைக்காகவோ இல்லை, வெறுமனே எலெக்ஷன் பாலிடிக்ஸுக்காகவும் மனித வெறுப்பு அடிப்படையிலேருந்து தான் அவன் பேசுவான். அவன் ஒரு பண்ணையார் தன்மையிலேருந்து பேசுவான் வட மாநிலத்தவரை. அப்போ அது எதிர்ப்பே கிடையாது அவன் சொல்கிறது. இதை மடைமாற்றி தேர்தல் பிரச்சாரத்துக்காக மோடி அங்கே பேசிக்கிறார். மோடி என்ன சொல்கிற, இப்போ அங்கே இருக்கிற பீகாரிஸ் என்ன நினச்சிருப்பான், திமுக சொல்லிச்சு நான் நினச்சிருப்பான், தமிழ்நாடு முழுவதுமே பீகாரிகளை இப்படி தான் பண்ணியிருப்பாங்க போல, மோடியே சொல்கிறாருன்னு தான் நினச்சிருப்பான். சாதாரண பீகாரி மக்கள் என்ன நினச்சிருப்பான். அப்போ அவங்களுக்கு அது ஒரு டூல். இவன் பேசுனது அவன் அங்கே அரசியலுக்கு பயன்படுத்துறதும், அவர்களை இங்கே இவர்கள் அரசியலுக்கு பயன்படுத்துறது தான் இவர்களுடைய சித்தாந்தம், கொள்கையாக இருக்குது, நிலைப்பாடாக இருக்குது. ஆனால் நம்ம அப்படி இல்லை. நம்ம வந்து குடியேற்றத்தை ஏன் எதிர்க்கிறோம், குடியேற்றத்தை தடுங்கன்னு சொல்கிறோம், நெறிப்படுத்துங்கன்னு சொல்கிறோம், இன்னர் லைன் பெர்மிட் மாதிரி ஒன்று வைங்கன்னு சொல்கிறோம். டேட்டா இருக்கா, முதல்ல எத்தனை லட்சம் பேர் இங்கே குடியேறி இருக்கான், உங்ககிட்ட டேட்டா இருக்கா, காவல்துறையில் டேட்டா இருக்கா, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் டேட்டா இருக்கா, எதில் உங்கள்கிட்ட டேட்டா இருக்குது, சென்சஸில் இருக்கா, எதுலேயுமே டேட்டா கிடையாது. எவன் வேலை பார்க்குறான், எந்த ஊருக்கா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்கள் வந்து வட மாநிலத்தவர்களை வந்து எக்கச்சக்கமாக இங்கே வர்றதுலேருந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, வட மாநிலத்தில் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிரிமினல்ஸ், பெரிய பெரிய ரவுடி, அங்கே இதில் ஈடுபடுறவன், குற்றச்செயல்களில் ஈடுபடுறவன்னா கூட்டமாக வந்து இங்கே பதுங்கிக்கிறான். வேலைக்கு வர்றது மாதிரி இங்கே வந்து அவனுக்கு ஒரு சேஃப்கார்டு இருக்குது ஏதாவது ஒரு இடத்துல. ஏன்னா இங்கே தான் இதுவே இல்லையே. இப்போ நான் 10 பேரை வேலைக்கு கூட்டு வந்து வைக்கணும்னா இங்கே எனக்கு என்ன ரூல் இருக்குது சொல்லுங்கள். வட மாநிலத்தவரை கூட்டிகிட்டு வந்தால் நான் ஒரு கடை திறக்கிறேன், ஏதோ ஒரு வேலை பார்க்குறேன்னா 10 பேரை நான் கூட்டிகிட்டு வந்து இங்கே வேலை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க,
எனக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா, ரெகுலேஷன்ஸ் இருக்கா அரசாங்கத்தில்? எதுவுமே கிடையாது. நான் ஒரு புரோக்கரை பிடிச்சி 10 பேர் வேணும்னா அந்த 10 பேர் வந்து நான் தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு இடம் கொடுத்துருவேன். இடம் கொடுத்து நான் வேலையை பார்ப்பேன். அவன் அங்கே ஒரு கொலையை பண்ணிட்டு, திருட்டை பண்ணிட்டு, பெரிய குற்றத்தை பண்ணிட்டு இங்கே வந்து பதுங்கி கிடப்பான். இவனுக்கு ப்ரூஃப் கிடையாது, இவன் இங்கே தான் இருக்கிறான்றதுக்கு அங்கே டேட்டா கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ எந்த டேட்டாவும் இல்லாமல் அப்போ நம்ம வந்து குடியேற்றத்தை ஏன் எதிர்க்கிறோம்? இந்த சிக்கல்கள்னால எதிர்க்கிறோம். நீ வா, வந்து வேலையை பாரு, அக்கௌண்டபிளாக வேலையை பாரு. எத்தனை பேர் வர்றான்றதை கணக்கெடுத்து ஒரு ஆணையம் அமைங்க. இத்தனை பேர் வர்றாங்க, என்ன வேலைக்காக வர்றாங்க, எங்கே தங்கியிருக்காங்க, ரெகுலேட் பண்ணுங்க. அவங்களுக்கு நல்ல சம்பளத்தை கொடுங்க. சுரண்டாது, உழைப்பு சுரண்டலை செய்யாதீங்க. வட மாநிலத்தை தவிர நல்ல வீடு இருக்கிறதுக்கு செட்டு போட்டு வெயில்லையும் மழையிலையும் வைக்காதீங்க. அடிமை மாதிரி பயன்படுத்தாதீங்க. அவங்க நல்ல உழைப்பாளர்களாக அவனுக்கு சம்பளம் கொடுத்து மனித மாண்போடு நீங்கள் நடத்துங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் எல்லாமே அக்கௌண்டபிளாக இருக்கணும். அப்போ நம்ம எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம்னா இவ்வளவு புரிதல்களில் இருந்து நம்ம எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம். வேண்டாம், நீ அவசரமாக எஸ்ஐஆரை ஏன் பண்ணுற? 2024 எலெக்ஷன் முடிஞ்சிச்சுல, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே உனக்கு என்ன வேலை? எலெக்ஷன் கமிஷன் இதை செஞ்சுருக்கலாம்ல, ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம்ல. எலெக்ஷன் முடிஞ்சதோன்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ அவசரம் தேவையில்லையே. இப்போ நீங்கள் 6 கோடி பேர் இருக்கோம்னா 6 கோடி ஃபார்மை சர்க்குலேட் பண்ணி 6 கோடி ஃபார்மை நீங்கள் வந்து மேனுவலாக ஃபார்ம்ஸை கலெக்ட் பண்ணி நீங்கள் டேட்டாவை ஏற்றுறது எவ்வளோ பெரிய வேலை அது. அப்போ இதில் சிக்கல் நடக்கும். நாளைக்கு டிசம்பரில் வரைவு வந்து பிப்ரவரியில் தேர்தல் ஆணையம் நாங்கள் பாதி வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அதாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் முடிக்கலன்னு சொல்லுவாங்களா? சுப்ரீம் கோர்ட்டு கேஸ் பீகார் எஸ்ஐஆருக்கு ரிலேட்டடாக கேஸ் போகும்போது நாங்கள் முடிச்சிட்டோம், 99% அக்யூரசி இருக்குன்னு அவங்க சைடு தான் அவங்க சொல்லுவாங்க. நமக்கும் இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் வழக்கு தொடர்ந்துருக்காங்க, கேரளா தொடர்ந்தாங்க. எல்லா வழக்குலையும் என்ன சொல்லுவாங்க? நாங்கள் முடிச்சிட்டோம், எங்களுக்கு எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. என்ன எம்ப்ளாயிஸ் இருக்காங்க? இன்றைக்கி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் விஓலேருந்து இந்த சமூக நலத்துறையில் வேலை பார்க்குற பால்வாடி டீச்சர்ஸு இந்த மாதிரியான ஆட்கள் கொடுமை பண்ணுறீங்க. நீங்கள் கொடுமை பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் அவங்களால சொந்த வேலையை பார்க்க முடியல, தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய வேலையை பார்க்க முடியல. பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு நானே ஒரு வாரமாக அலைஞ்சிட்டு இருக்கேன். ஒரு இடத்துக்கான பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு எந்த விஏவும் இல்லை. ஒரு எஃப்எம்பி எடுக்க முடியல நம்மளால். ஆத்தரைஸ் பண்ணி கொடுக்கணும், ஆன்லைனில் பார்க்க முடியும் எஃப்எம்பி. ஆனால் நம்ம எங்கேயாவது கொடுக்கணுன்னா ஆத்தரைஸ் பண்ணணும் விஏஓ. அதுக்கு நம்ம போகணும்னா விஏஓ இருக்கிறது இல்லை. எஸ்ஐஆர் எலெக்ஷன் கமிஷன் வேலை, எலெக்ஷன் வேலை அப்படின்னே போயிடுறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? எல்லாரையும் கொடுமைப்படுத்தி ஏன் அவசரமாக இந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்க? அக்கௌண்டபிள் இல்லை. உங்களால் இதை சரி பண்ணவே முடியாது. இந்த சிக்கல்களை உங்ககிட்ட ஆட்களும் இல்லை. அப்போ இவ்வளோத்தையும் செய்யும்போது இருக்கிறவனுக்கு ஓட்டு பறிபோகம், இல்லாதவனுக்கு நீங்கள் ஓட்டை சேர்த்துருவீங்க. இதை நான் போய் அப்பீல் பண்ணுவேன். பிப்ரவரியில் வரைவு வந்த பின்னாடி யாரெல்லாம் என் வாக்குகள் போயிடுச்சு நினைக்கிறோமோ நம்ம வந்து ரிவிஷன் போகலாம். ரிவிஷன் போனால் அது ரிவிஷன் நடக்கலைன்னா கடைசி நேரத்தில் என்ன செய்கிறது? நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. தண்டனை இருக்கா அவங்களுக்கு? இல்லை என் வாக்கை செலுத்துறதுக்கு எலெக்ஷன் முடிஞ்சாலும் ஒருத்தன் வாக்காளர் அடையாள அட்டை வச்சுருக்கான், இதில் மிஸ் ஆகிடுச்சு, ஆனாலும் வாக்கு செலுத்தலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு நடைமுறை வச்சுருக்கீங்களா? அதுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல் ஃபோரம் வச்சுருக்கீங்களா? மெக்கானிசம் ஏதாவது வச்சுருக்கீங்களா? எதுவுமே இல்லையே. பல பேரோட வாக்காளர்கள் போயிடும், பல புதுசாக வாக்காளர்கள் சேர்ப்பான். இதுதான் நடக்க போகுது. இப்படி நம்ம வந்து அதை நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான்லாம் அது என்ன அடிப்படையில் அதில் பிரச்சனை இருக்குன்றதை சொல்லி நம்ம எதிர்க்கிறோம். வேண்டான்னு சொல்கிறோம், அவசரமாக பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். 2024 தானே நீங்கள் ஒரு பட்டியல் வச்சுருக்கீங்க, இப்போ தானே எலெக்ஷன் முடிஞ்சு. அந்த பட்டியலை நீங்கள் அப்டேட் பண்ணி அதை வழக்கம் போல் நீங்கள் அதை சீர்திருத்தம் பண்ணி அந்த பட்டியலில் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் கட்சியில் இருக்காங்க, உங்கள் ஆஃபீஸர்ஸ்கிட்ட இறந்தவங்க பட்டியல்லாம் வாங்கிட்டு நீங்கள் அந்த பட்டியலவே அப்டேட் பண்ணி நீங்கள் நடத்தலாமே. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள், கால அவகாசம் எடுத்து நீங்கள் இந்த ஒரு எஸ்ஐஆரை நீங்கள் நடைமுறைப்படுத்தலாமே. நீங்கள் இவ்வளோ தூரம் எஸ்ஐஆரை எதிர்க்கிறீங்க, ஆனால் உச்சநீதிமன்றத்தில் எஸ்ஐஆர் தொடர்பான வழக்கில் நீங்கள் தாராளமாக எஸ்ஐஆரை நடத்தலாம் அப்படின்னு தானே தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. நான் அதை தான் சொல்கிறேன். சட்டப்படி அவர்களுக்கு எந்த சிக்கலுமே கிடையாது. அரசியலமைப்பு சட்டம் அதுக்கு வழி கொடுத்துருச்சு. எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணலாம்? ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்துறதுக்கு அவங்களுக்கு என்ன வேணாலும் அவங்க வந்து இம்யூனிட்டி இருக்குது. அவங்களா ஜுடிஷியரி வந்து இன்டர்ஃபியர் பண்ண முடியாது சில இடங்களில், பல இடங்களில். ஏன்னா அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஒரு இன்ஸ்டிடியூஷன். அது ஆக்ட் ப்ரொவிஷன் இருக்குது. ஆர்பி ஆக்ட், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950 செக்ஷன் 21 அவங்க எஸ்ஐஆர் நடத்துறதுக்கு அனுமதி இருக்குது. அது அந்த ப்ரொவிஷன் படி தான்
எலெக்ஷன் கமிஷன் ஒரு உத்தரவு போட்டு அந்த உத்தரவின் கீழே தான் நடக்குது. சட்டப்படி தவறு இருந்தால் மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட் கேட்கும். சட்டப்படி தான் உங்களுக்கு எந்த சிக்கலுமே இல்லையே, அப்புறம் எப்படி கேட்கும்? அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் இது வந்துங்க தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தை சீர்திருத்துறதுக்கான நேரம். அந்த தேர்தல் ஆணையத்தை எங்கே சீர்திருத்தணும்? நீங்கள் தம்பட்டம் அடிச்சுக்கிறீங்க. என்ன அடிச்சுக்கிறீங்க? உலகத்திலேயே நாங்கள் தான் பெரிய ஜனநாயக நாடு, பெரிய வாக்காளர்களை கையாளக்கூடிய தேர்தல் ஆணையம்னா இந்திய தேர்தல் ஆணையம் தான். மிகப்பெரிய வாக்காளர்களை வச்சு நம்பர்ஸில் எண்ணிக்கையில் வச்சு தேர்தலை நடத்தி ஜனநாயக திருவிழாவை நடத்தி முடிக்கிறதும் இந்திய தேர்தல் ஆணையம் தான். இது உலகத்திலே பெருசுனா உண்மைதாங்க, உலகத்திலே பெருசு தான், யார் இல்லைன்னு சொன்னால். இப்போ நான் என்னால் 10 கிலோ தூக்க முடியும்னா நான் 10 கிலோ தான் தூக்கணும். நான் போட்டிக்காக, நான் பெருமைப்படுறதுக்காக நான் 100 கிலோ தூக்கி தலையில் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கை ஒடியும், கால் ஒடியும், வெயிட்டு தாங்காமல் தசை பிடிக்கும், எல்லாமே வரதானே செய்யும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பெருமைக்காகவே இந்தியாவோட ஒட்டுமொத்த வாக்காளர் பட்டியல், அரசியல் கட்சிகளுடைய பதிவு, இப்படி தேர்தல் சம்பந்தமாக எல்லாத்தையும் ஒரு இன்ஸ்டிடியூஷன் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் நிர்வாகம் பண்ணுறீங்க, டேட்டா மெயின்டைன் பண்ணுறீங்க. நீங்கள் எத்தனை கோடி பேரோட டேட்டாவை மெயின்டைன் பண்ணீங்கன்னா அதில் குளறுபடி நடக்குமா நடக்காது? நீங்கள் சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸரை மட்டும் வச்சுட்டு நீங்கள் அங்கங்கே ஆஃபீஸரை வச்சுட்டு நீங்கள் தான் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், இது எலெக்ஷன் கமிஷனவே சீர்திருத்த வேண்டிய கட்டாயம் நேரம் இது. நீங்கள் பார்லிமெண்ட் ஆக்ட் படியே நீங்கள் எலெக்ஷன் கமிஷனை வச்சுக்கோங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்களே ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. டேட்டா மெயின்டெனன்ஸு, டேட்டா கலெக்ஷனு, எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறது, ஒரு ஸ்டேட் வித்தின் தி ஸ்டேட் நடக்கிற எல்லா எலெக்ஷனையும், ஈவன் பார்லிமெண்ட் எலெக்ஷனை கூட இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தாமல் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் அந்தந்த பகுதியில் முழுக்க எல்லா கட்டுப்பாடுகளையும் நீங்கள் பிரித்து கொடுங்க, டீசென்ட்ரலைஸ் பண்ணுங்கள். இவங்க நடத்தி டேட்டா உங்கள்கிட்ட கொடுக்கட்டும், அதை நீங்கள் கோஆர்டினேட் பண்ணுற வேலையை பாருங்கள். இத்தனை வருஷத்தில் நீங்கள் அன்னைக்கு எத்தனை ஓட்டர்ஸ் நம்பர்ஸ், அன்னைக்கு 50களில் எவ்வளோ, இன்றைக்கி எவ்வளோ மக்கள் தொகை, இன்றைக்கி எவ்வளோ, உலகத்திலேயே மிகப்பெரிய நம்ம மக்கள் தொகை கொண்ட நாடாக நம்ம இருக்கோம், அதே மாதிரி ஓட்டர்ஸ் நம்ம தான் அதிகம். அதை நீங்கள் மட்டுமே நீங்கள் டேட்டா மெயின்டைன் பண்ணிங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் சீஃப் எலெக்ஷன் தமிழ்நாடு ஆஃபீஸரோட வெப்சைட்டே ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதில் என்ன டேட்டா இருக்குது? நம்ம எந்த டேட்டா போனாலும் யூனியன் கவர்மெண்ட்டோட எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டுக்கு தான் போக வேண்டியது, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட்டுக்கு தான் போக வேண்டியது. அப்போ நீங்கள் இது எலெக்ஷனை சீர்திருத்துகிற வேலை. உங்களால் பணப்பட்டுவாடாவை தடுக்க முடியல? ஏன் இது வரைக்கும் நீங்கள் தனி எம்ப்ளாயிஸை ரெக்ரூட் பண்ணல? நீங்கள் இதே போலீஸு, இதே ஆர்ஐ, இதே விஏஓ, இதே ஆர்டிஓ, தாசில்தாரை வச்சு எலெக்ஷன் நடத்துறீங்க. இதே போலீஸ் தான் எலெக்ஷன் கமிஷனுக்கும் வேலை பார்க்கணும். அப்போ உங்களால் எப்படி நீங்கள் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்த முடியும்? பல தேர்தல் அதிகாரிகள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நடத்த முடியாது, இந்தியாவில் சாத்தியமே இல்லை, நம்ம நினச்சாலும் பண்ண முடியாது. இது ஏன்னா நீங்கள் மொத்தமாக தூக்கி நீங்கள் ஒரு ஆள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை வைக்கக்கூடாது. நீ டீசென்ட்ரலைஸ் பண்ணு. மாநில சுயாட்சி பேசுகிறான் இவங்க 70 வருஷமா 80 வருஷமா எதை பேசுனா? இவங்களுக்கு தேவை சீஃப் மினிஸ்டர் ஆகணும். இதுக்கு மோடி சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணாலும் காலில் விழுந்து கும்பிட்டுட்டு சீஃப் மினிஸ்டர் ஆகிடுவாங்க. இவங்களுக்கு இங்கே நடக்கிற பிரச்சனையோ சீர்திருத்தமோ எதுவுமே இவங்களுக்கு தேவையில்லை. அப்போ உண்மையான மாநில சுயாட்சியோ மாநில உரிமையோ நீங்கள் பேசணும்னா நீங்கள் இன்னைக்கு இந்த பிரச்சனையிலிருந்து தேர்தல் ஆணையத்தை சீர்திருத்துகிற வேலையை எல்லாருமே விவாதங்களாக பொதுமக்கள் விவாதிக்கணும், உரையாடணும். அந்த கருத்தாடலுக்கு நம்ம இப்போ போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இல்லைன்னா இந்த எலெக்ஷனில் நம்மளால் சீர்திருத்தங்களை கொண்டே வர முடியாது. இது மேலும் மேலும் கரப்ட் ஆகி தான் போகும். பாலிசி ரிலேட்டடாக நம்மளால் ஒர்க்கே பண்ண முடியாது. இந்த எஸ்ஐஆர் தொடர்பாக தொடர்ச்சியாக என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.